கணவன் இப்போ ஃபெமினிசம் அப்படி ரொம்ப வந்துருச்சுப்பா. என்னவா ஃபெமினிஸ்ட், ஃபெமினிசம், ஈக்விட்டி. எனக்கு நான் ஃபெமினிஸ்ட் எல்லாம் கிடையாது. அது நேரத்தில் ரொம்ப அப்படியே வந்து தாழ்ந்து போங்கன்னு பேசுறவங்கலாம் கிடையாது. சத்தியத்துக்குள்ளே நான் உள்ள நிலையாக நிறுத்து எதை கேள்விப்பட்டாலும் வசனத்தோடு நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். கொஞ்சம் பணிஞ்சு போகுதல், கொஞ்சம் கீழ்ப்படிதல், கொஞ்சம் சகிச்சுக்கிறது, இது எல்லாமே பெண்ணோட ஆணோட கம்பேர் பண்ணும்போது பெண்ணுக்கு கொஞ்சம் நிறையா இருக்குது. மனுஷனில் மட்டும் இல்லை, மிருகத்துக்கு கூட. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு குட்டி இருக்கும், குரங்கு கொரிலான்னு வச்சுக்கோங்க. ஆண் கொரிலா கோவம் வந்து அந்த குழந்தைய தூக்கி செவுத்துல வீசிடும். ஆனால் பெண் கொரிலா அப்படி பண்ணாது. ஒரே ஸ்பீஷியஸ் தான், ஒரே சாப்பாடை தான் சாப்பிடுது. பெண்ணுன்ற ஒரு 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 அந்த ஜெண்டர் பேஸ்டு கேரக்டரில் தெய்வம் இருக்கிறார். ஜீவனை பாதுகாக்கிற ஒரு குணத்தை ஒரு பெண்ணுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு குழந்தை மட்டும் இல்லை, ரோட்டில் ஒரு நாய்க்குட்டி பசியாக இருந்தால் கூட ஒரு இறக்கம் வரும். அதை நேசிக்கிறோமா? எல்லாரும் மிருகத்தை நம்ம தொட மாட்டோம், சில பெண்களுக்கு பிடிக்காது. ஆனால் அது அசாங்கு போகும்போது நமக்கு மனசு கேட்காது. அது பசியாக இருந்தால் அதுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு தோணும். கம்பேரிங் வித் விமென், மென் ஆணோட கம்பேர் பண்ணும்போது பெண்ணுக்குள்ள அந்த இறக்கம் ரொம்ப இருக்கும். ஒரு உயிரை பாதுகாக்கணுன்றது ரொம்ப இருக்கும். தன்னுடைய குட்டியையே வீசுகிற ஆண் குரங்கோட கம்பேர் பண்ணும்போது பெண் குரங்கு எவ்வளவு கோவம் வந்தாலும் குட்டியை வீசாது, அது பிடிச்சி வச்சுக்கும். அப்போ இதெல்லாம் காட் கிவன் கேரக்டர். இன்னைக்கு குடும்பங்களை சீரழிக்கிறதுக்காக பல விதங்களில் பல வார்த்தைகளை பயன்படுத்தி நீ இப்படி இருக்காதன்னு இந்த உலகம் சொல்லலாம். ஆனால் தெய்வம் கொடுத்த கேரக்டரை விட்டு கொடுக்காதீங்க. அது ஆண்டவர் பெண்ணுக்குன்னு கொடுத்தது. கொஞ்சம் சகிச்சுக்கிறது, இன்னும் கொஞ்சம் கீழ்ப்படுகிறது, இன்னும் கொஞ்சம் பொறுத்து போகிறது, சரி சரி அப்படின்னு எல்லா சூழ்நிலையும் டேக்கிள் பண்ணிக்கொண்டு நான் இறங்கி போனோமா. நான் கேட்குறேன், என் குடும்பம் என் கணவனுக்கு இறங்காமல் வேறு யார்கிட்ட நான் இறங்கி போகிறேன்? அப்படி ஒரு டிக்னிட்டியை நான் மெயின்டைன் பண்ணி நான் என்னத்தை சம்பாதிக்க போகிறேன் இந்த உலகத்தில்? எவ்வளோ இறங்கி போகிறனோ அவ்வளோ நான் ஆண்டவர் பறவையில் மேலே தான் நிற்கிறேன்.